ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் போல் சேமியா சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்த சேமியா தான், இதுக்கு ஒரு டைம் நல்லா தவாவில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹீட் நல்லா ஈவனாக பரவுற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த சேமியா நல்லா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேமியா வந்து கொஞ்சம் குக் ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த தண்ணியில் நல்லா ஊறி நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம சேமியா நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் குடமிளகா, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதோட பைண்டிங்காக 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் அந்த சேமியாவோடு சேர்ந்து அந்த ஆயிலில் லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாட் மசாலா, கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன், லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சமாக நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் ரவை சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரவெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் தான் அதிகமாக இருக்கும். தவாவில் போடுறதுக்கு முன்னே சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை நல்லா ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பிலாம் போடுறப்ப நம்மளுக்கு உடையாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை தவாவில் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கும், இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ 2 சைடு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.